ஹாய் ப்ரோ, ஹாய் சிஸ்டர், பிரைஸ் லார்ட். எனக்கு மட்டும் இதை கொடுக்க மாட்டீங்க, அதை கொடுக்க மாட்டீங்க, ஜெபம் பண்ணுறேன், எனக்கு நடக்க மாட்டேங்குதுன்னு ஆண்டவர் எவ்வளோ கொஸ்டின் பண்ணுறீங்க. கொஸ்டின் பண்ணுற நீங்கள் இந்த ஐஸ் வைக்கிறதையும் கொஞ்சம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் இன்றைக்கி வார்த்தையில் ஆண்டவர் ஒரு சில காரியங்களை தெளிவுபடுத்த போகிறார். ஓகே, இங்கே ஒருத்தர் ஜெபம் பண்ணிடுறாரு, கொஸ்டின் கேட்குறாரு. ஓகே, கேட்டு உஷாராக எண்டில் ஒரு ஐஸ் வைக்கிறாரு. அந்த ஐஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த 2025 உங்களுக்கு அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது என்ன ஏதுன்னு சொல்லி நான் புலம்பெயரும்ல வார்த்தைக்குள்ளே போய் தெளிவாக கன்ஃபார்ம் பண்ணுறேன். கேட்டவுன்னு ஆண்டவர் மேலே அந்த ஐஸை வச்சிருங்க, அவர் உங்களுக்கான காரியங்களை வாய்க்க போனார். வார்த்தைக்குள்ளே போயிடலாமா? சங்கீதக்காரனாகிய தாவீதின் சங்கீதம் 39ஆம் சங்கீதம் 7ஆம் வசனம். இப்போதும் ஆண்டவரே, நான் எதற்கு எதிர்பார்த்திருக்கிறேன், நீரே என் நம்பிக்கை. இந்த வசனத்தை நான் திரும்பியும் பாடிக்கிறேன். நான் எதற்கு எதிர்பார்த்துக்கிறேன்? ஆண்டவரே, நான் ரொம்ப நாளாக வீடு வாங்கணும்னு எதிர்பார்க்குறேன், வேலைக்கு போகணும், கல்யாணம் ஆகணும்னு நிறைய எதிர்பார்த்துன்னுக்கிறேன், நீரே என் நம்பிக்கை. பாருங்களேன், ரேடியோ ஸ்டார். ஓகே, நம்ம பையன் இதுக்கெல்லாம் எதிர்பார்த்துருக்கான், நம்மளை நம்பி தான் உட்காந்துருக்கான்ல, நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் எதிர்பார்க்கறது மேட்ரு இல்லை, ஜெபம் பண்ணுறது மேட்ரு இல்லை, அவர் தான் எனக்கு செய்வார் அப்படின்னு சொல்லி ஒரு ஆணித்தரமாக உட்காந்துருக்கணும். ஓகே, எதிர்பார்த்துட்டு என் பொண்ணுக்கு கல்யாணமே ஆகலை, மாப்பிள்ளை பாறேன், பொண்ணு பாறேன், என் பையனுக்கு அந்த இடத்துல கொஞ்சம் சீட்டு வாங்க, ரெக்கமெண்டேஷனே அவர் தான். அப்படி தான் இவர் போட்டு வச்சுருக்காரு. தெளிவாக படிங்க அந்த 39ஆம் சங்கீதத்தை, ரொம்ப தெளிவாக புரியும். ஐஸ் வைக்க கற்றுக்கோங்க. நம்ம ஆண்டவருங்க, நீங்கள் வைக்கலனாலும் அவர் பண்ணுவார், ஆனாலும் வைக்கிறதுக்கும் கற்றுக்கோங்க. தெளிவாக படிச்சிங்கன்னா ரொம்ப தெளிவாக புரியும். இந்த நாள் இல்லாமல் போய்ட்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமேன். அல்லேலூயா. லவ் யூ. புரியுதா?